அடுத்து நம்ம போட போகிறது வெங்காயம் தக்காளி பச்சடின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். அது நல்லா தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி பச்சடி இப்போ செய்ய போகிறோம். நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி பச்சடிக்கு இப்போ ஆன் பண்ணியாச்சு. தக்காளிக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, சிறிதளவு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். கடுகு போட போகிறோம். கடுகு, வெடிச்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போடலாம். இது கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்காது. இது தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். டக்குன்னு நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், அவசரத்துக்கு ஒரு சாதத்தை விட்டு தயிரை ஊற்றி டக்குன்னு வெங்காயம் தக்காளி பச்சடி செஞ்சோம்னா சூப்பராக செம்மையாக சீக்கிரம் செய்ய வேண்டிய ரெசிபி இது. அடுத்து தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான ரொம்ப நேரமே ஆகவே ஆகாது. எனக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுங்க. நல்லது. டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி இது. டக்குன்னு எங்கேயாச்சும் போயிட்டு வரோமா, நம்ம வாட்டுக்கு டக்குன்னு ஒரு வெங்காயத்தை நறுக்கி தக்காளி நறுக்கி ஒரு தொக்கு அப்படின்னு வச்சிடலாம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதை கடுகு போடாமல் தக்காளிக்கு சப்பாத்திக்கு போடையில் இது கடுகு போடக்கூடாது. அது டேஸ்ட் வித்தியாசம் தெரியும். பட்டை சோம்பு போடல போட்டு தாளிச்சோம்னா அது சப்பாத்திக்கு கிரேவி வச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக வச்சு அப்படியே கிரேவி மாதிரி வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டாக இருக்கும். கடலெண்ணெய் ஆட் பண்ணுறத விட நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டோம். தொக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டுக்கேன். அவங்க நமக்கு தேவையான அளவு உரப்புக்கு தகுந்த மாதிரி காரம் அதிகமாக சாப்பிட்டா காரம் அதிகமாக போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக சாப்பிட்டா கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது ஒரு 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா சுருளை வதக்கி கிண்டுங்க. நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக. எண்ணெயிலே வதக்க முடியாது, ஆயில் அதிகமாகிடும். நம்ம தாளிச்சு விட்ட எண்ணெயே போதும், அதிகமாக எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியமாக இல்லை. கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. நமக்கு நம்ம வேகிற அளவு தேவையான அளவு. நல்லா தக்காளி நல்லா வேகணும்ல, நல்லா வதங்கி இது பண்ணால் தான் அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி நல்லா வறுத்துனோன்னா நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். நல்லா வதங்கி வெந்துருச்சு.
தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு பார்த்துக்குங்க, உப்பு போதுமா என்னென்னு. பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெலாம் நம்ம அதிகமாக ஊற்றல, கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். நல்லா தண்ணியை ஊற்றி லைட்டாக வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த வெந்தோடனே அந்த ஊற்றின லைட்டான அந்த எண்ணெயே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதே லிமிட் எண்ணெய், இதுக்கு மேலே ஊற்றாதீங்க. நமக்கு தான் அதிகமாக கொலஸ்ட்ரால் அப்போ அதிகமாகும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்னா, கொத்தமல்லி வேணுங்கிறவங்க ரெசிபி கொத்தமல்லி பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, பிடிக்கலன்னா ரொம்ப லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாமல் நல்லாயிருக்கும். அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது. வேணும்னா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி பிடிக்கும்னா போடுங்க, இல்லாட்டி வேணாம். அது போட்டால் அது ஒரு மாதிரியாக நல்லா வாசமாக இருக்கும். இருந்தால் போடலாம். அவ்வளோதான். தக்காளி பச்சடி வச்சாச்சு. தக்காளி பச்சடி ரொம்ப ஈஸி. எல்லோரும் இதே மாதிரி இளம் வயதினர்கள்லாம் சமைக்க தெரியாதவங்க செஞ்சு பார்த்து நல்லபடியாக சமைங்க. சமைச்சு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லோரும், சின்ன பிள்ளைங்களா, இளைய தலைமுறை யங்கர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு சமைக்க தெரியாதவங்க டக்குன்னு இன்றைக்கே போய் தக்காளி தொக்க போய் செய்ங்க. டக்குன்னு போய் ரொம்ப ரொம்ப ஈஸி. போய் செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.